அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் தரம் 2 பதவிக்கான திறந்த போட்டி பரீட்சை 2026 அந்த போட்டி பரீட்சை யாருக்காக நடாத்தப்படுகின்றது, இதில் யார் யார் விண்ணப்பங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், அதே மாதிரி இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காலம், இந்த பதவி நிலை எப்படி இருக்குது, சம்பள அளவு திட்டம் எல்லாமே இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கல்விக்குறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்தடுத்து வார காணொலிகளில் நாங்கள் இந்த கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவிக்கான புதறிவு, அதாவது கிரகித்தல் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பதிவேற்ற போகின்றோம். எனவே எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் தரம் 2 பதவிக்கான திறந்த போட்டி பரீட்சை 2026ஆம் ஆண்டு நடக்க உள்ளது. எனவே இது இதுக்கான விண்ணப்பங்கள் இப்போது கோரப்பட்டு இருக்கின்றன. எனவே இந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காலம் என்று பார்க்கல நாங்கள் 2026 ஜூன் 8ஆம் தேதி வரை, அதாவது பிற்பகல் 9 மணி வரை தான் இந்த விண்ணப்பமானது ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே இது ஒரு பதவி நிலை தரத்திலான பதவி ஒன்றினை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்குது. எனவே நாங்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்தினோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே நாங்கள் இதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பரீட்சை தொடர்பான முக்கியமான விவரங்களாக நாங்கள் முதலாவதாக இந்த விண்ணப்பம் மற்றும் முக்கிய திகதிகள் என்று பார்க்கல, இந்த விண்ணப்பம் விண்ணப்பிக்கக்கூட முறையாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினுடைய இணையதளம், அந்த இணையதள முகவரி நாங்கள் இதில் போட்டிருக்கின்றோம். எனவே இணையதள முகவரியினூடாக நாங்கள் விண்ணப்பிக்க முடியும். எனவே இந்த ஆன்லைனில் மட்டும்தான் நாங்கள் இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அடுத்ததாக இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காலம் என்று பார்க்க 2026 மே 11ஆம் தேதி 9 மணி முதல் ஜூன் 8ஆம் தேதி 2026 பிற்பகல் 9 மணி வரை இந்த விண்ணப்பமானது ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்து விண்ணப்பிக்கக்கூடிய மொழி என்று பார்க்க இணையவழி விண்ணப்பத்தை நாங்கள் ஆங்கில மொழியில் மாத்திரம்தான் பூரணப்படுத்த வேண்டும். எனவே நாங்கள் இணைய வழியாக இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கும் போது ஆங்கில மொழியில் மாத்திரம் பூரணப்படுத்த வேண்டும். இந்த பரீட்சை நடாத்தப்படக்கூடிய காலம் என்று பார்க்க செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு இந்த பரீட்சை நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதனுடைய அடிப்படை தகமைகள் என்று பார்க்கல கல்வி தகமை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிலான, அதாவது UGCயால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் ஒன்றில் நாங்கள் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். எனவே இது கல்வி தகமையாக பார்க்கப்படுகின்றது. இந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வயதில்லை என்று பார்க்கின்ற போது, அதாவது விண்ணப்பம் ஜூன் 8ஆம் தேதி 2026 இது இறுதி தேதியாக இருக்கின்றது. எனவே அன்றைய திகதி என்று எங்களுக்கு 21 வயதுக்கு குறையாமலும் 35 வயதுக்கு மேற்படாமலும் இருக்க வேண்டும். அதாவது 1991 ஜூன் 8ஆம் தேதிக்கும் 2005 ஜூன் 8ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவர்கள் இதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள். அதே மாதிரி நாங்கள் ஏனைய விடயங்கள் என்று பார்க்கின்ற போது இலங்கை பிரியாக இருக்க வேண்டும், நன்னடத்தை உடையவராகவும் உடற்தகுதியுடையவராகவும் இருக்க வேண்டும், ஏதேனும் ஒரு மதத்தில் துறவர நிலையை வகிப்பவர்கள் விண்ணப்பிக்க முடியாது என்று சொல்லி இந்த விண்ணப்பங்களினுடைய ஏனைய விடயங்களாக ஒரு விண்ணப்பதாரிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாங்கள் இந்த பரீட்சை கட்டணம் மற்றும் அதை செலுத்தக்கூடிய முறைகள் என்று பார்க்கின்ற போது இதுக்கு 600 ரூபாய் இலங்கை காசின்படி 600 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும். அதே போல் செலுத்தும் முறைகள் என்று பார்க்கின்ற போது இணைய வழி ஆன்லைன் மாத்திரம்தான் இந்த விண்ணப்பத்தை நாங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி ஏதேனும் ஒரு வங்கியினுடைய கிரெடிட் கார்டு மூலம் நாங்கள் இதனை பணத்தினை செலுத்த முடியும். அதே போன்று இணைய பரிவர்த்தனை வசதியுள்ள டெபிட் கார்டு இங்கே நாங்கள் பரீட்சை கட்டணமாக செலுத்தக்கூடிய முறைகளை உள்ளடங்குது. அதே போன்று இலங்கை வங்கி BOC அதனுடைய ஆன்லைன் பேங்கிங் மூலம் நாங்கள் அல்லது இலங்கை வங்கியினுடைய ஏதேனும் ஒரு கிளையினூடாக நாங்கள் இந்த பரீட்சை கட்டணத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பரீட்சை அமைப்பு மற்றும் பாடத்திட்டம் என்று பார்க்கின்ற போது இதில் 2 வினாத்தாள்களை கொண்டதாக இந்த வினாப்பத்திரம் இருக்கும். ஒன்று கிரகித்தல், இது 1.5 மணித்தியாலங்களை கொண்ட ஒரு வினாப்பத்திரம். இதில் 100 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது.
எனவே இதில் முக்கியமான விஷயங்கள் பார்க்கல வந்து சிறிய வாசகங்களினுடைய பொருளை வந்து புரிந்து கொள்ளுதல், அடிக்கோடிட்ட அந்த சொற்களுக்கு வந்து விளக்கம் அளிக்கிறது, அதே மாதிரி பொருத்தமான கூற்றுக்களை வந்து தெரிவு செய்த போன்ற வினாக்கள் வந்து இந்த கிரகித்தல் பகுதியில் வந்து வரலாம். அடுத்ததாக நுண்ணறிவு சோதனை, அதாவது ஐக்யூ பேப்பர் வந்து நாங்கள் 1.5 மணித்தியாலங்கள் கொண்டதாக இருக்கின்றது. இதுக்கும் வந்து 100 புள்ளிகள் வந்து வழங்கப்படுகின்றது. எனவே இங்கே என்ன விஷயம் வரப்போதுண்டா, தர்க்க ரீதியான சிந்தனை, பகுப்பாய்வு மற்றும் தீர்மானம் எடுக்கும் திறனை சோதிக்கின்ற பல்தேர்வு வினாக்கள். அப்போ இந்த MCQ என்ற வினாக்கள்லாம் வந்து இந்த நுண்ணறிவு சோதனை என்ற அந்த வினாத்தாளில் வந்து வரக்கூடிய விடயங்கள். எனவே நாங்கள் இதில் மேலதிகமாக குறிப்புகள் என்ற அடிப்படையில் இங்கே பரீட்சையில் வந்து நாங்கள் சித்தியடைவதற்கு 2 பாடங்கள், கிரகித்தல், நுண்ணறிவு சோதனை, 2 பாடங்கள்லையுமே வந்து நாங்கள் 40 புள்ளிகள், அதாவது 40 வீதத்துக்கு மேலே நாங்கள் புள்ளிகளை வந்து பெற வேண்டும். எனவே புள்ளிகளினுடைய திறமை வரிசை கிரமத்தினுடைய அடிப்படையிலேயே தெரிவுகள் வந்து இங்கே இடம்பெறும். எனவே இங்கே நேர்முக பரீட்சைன்றது வந்து இங்கே இல்லை. எனவே நாங்கள் பரீட்சையில் வந்து அந்த புள்ளிகள் வந்து எடுத்தோம்னு சொன்னால் இதுக்கு வந்து பொருத்தமானதாக இருக்கும். அடுத்து வந்து பரீட்சை நிலையங்கள் என்று பார்க்கின்ற போது இங்கே இலங்கையின் 25 மாவட்டங்களையும் வந்து இந்த பரீட்சை நிலையங்கள் வந்து அமைக்கப்படும். எனவே விண்ணப்பதாரிகள் வந்து தங்களுடைய முகவரிக்கு அண்மையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை வந்து தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே ஒரு நிலையத்தில் வந்து போதிய விண்ணப்பதாரிகள் இல்லைன்னு சொன்னால் இந்த பரீட்சை வந்து கொழும்பில் நடாத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இந்த வர்த்தமானியில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த முக்கிய நிபந்தனைகள் என்று பார்க்கின்ற போது அரச ஊழியர்கள், அதாவது ஏற்கனவே அரச ஊழியர்களாக இருக்கின்ற போது அவர்கள் வந்து இந்த தற்போது அரசு அல்லது மாகாண அரசு சேவையில் உள்ளவர்கள் வந்து இந்த விண்ணப்பத்தின் பிரதி ஒன்றை வந்து அந்த நிறுவன தலைவரிடம் வந்து ஒப்படைக்க வேண்டியிருக்கும். அதே போன்று நேர்முக பரீட்சையின் போது சான்றுபடுத்தப்பட்ட பிரதி மற்றும் சேவை உறுதிப்படுத்த கடிதங்களை வந்து நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்து வந்து இதுக்கான சம்பள அளவு திட்டம் என்று பார்க்கின்ற போது பொது நிர்வாக சுற்றறிக்கையின்படி இந்த மாதாந்த சம்பள விவரம், அதாவது 58,660, இந்த அப்படியே வந்து எங்களுக்கு இந்த சம்பள அளவு திட்டம் வந்து கூடி 1,10,570 ரூபாவாக இருக்குது. எனவே இதுதான் இந்த கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் தரம் 2 பதவிக்கான ஆட்சேர்ப்பு செய்வதற்கான சில விதிமுறைகளாக வந்து இருக்கின்றது. எனவே இந்த போட்டி பரீட்சைக்கு வந்து விண்ணப்பிக்க இருப்பவர்கள் வந்து தவறாமல் பட்டதாரிகள் வந்து இதில் வந்து நாங்கள் விண்ணப்பித்து கொள்ள முடியும். எனவே இதனுடைய முடிவு தேதியாக இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2026 காணப்படுகின்றது. எனவே நாங்கள் அதில் வந்து விண்ணப்பங்களை வந்து அதற்கு முன்னர் போட்டு நாங்கள் வந்து இந்த பரீட்சையில் வந்து வெற்றி பெறுவோமாக. இன்னும் நாங்கள் அடுத்தடுத்த காணொலியில் வந்து கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தை தரம் 2 பதவிக்கான இந்த கிரகித்தல் சம்பந்தமான விடயங்களை வந்து நாங்கள் எங்களுடைய காணொலியில் வந்து பார்க்கலாம். எனவே எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி குரலுடன்.